திருப்பாடல்கள் அதிகாரம் 60. விடுதலைக்காக மன்றாடுதல். இறைவா, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர், எங்களை நொறுக்கி விட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பியருளும். நிலத்தை நீர் அதிரச் செய்தீர், அதில் பிளவு உண்டாகச் செய்தீர். அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும், ஏனெனில் அது ஆட்டம் கண்டுள்ளது. கடும் துன்பத்தை மக்கள் காணச் செய்தீர், மதியை மயக்கும் மதுவை நாங்கள் குடிக்கச் செய்தீர். உமக்கு அஞ்சி நடப்போர் எதிரிகளின் அம்பினின்று தப்பித்து கொள்ள அவர்களுக்கென கொடி ஒன்றை ஏற்றி வைத்தீர். அன்பு குகந்தவர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் எங்களுக்கு துணை செய்யும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் தமது தூயகத்து நின்று இவ்வாறு உரைத்தார்: வெற்றி களிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன், சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாது என்னுடையது, மனாசேயும் என்னுடையதே. எப்ராயிம் என் தலைசீரா, யூதா என் செங்கோல். மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம். யோதமின் மீது என் மிதியடியை எறிவேன், பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண்சூழ் நகரினுள் என்னை இட்டு செல்பவர் யார்? ஏதோம் வரை என்னை கூட்டி செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்து போடுவார். திருப்பாடல்கள் அதிகாரம் 61. பாதுகாப்புக்காக மன்றாடுதல். கடவுளே, என் கூக்குரலை கேளும், என் விண்ணப்பத்திற்கு செவிசாயும். நில உலகின் கடை எல்லையினின்று உம்மை கூப்பிடுகின்றேன். என் உள்ளம் சோர்வுற்றிருக்கின்றது. உயரமான குன்றுக்கு என்னை இட்டுச் செல்லும். ஏனெனில் நீரே என் புகலிடம், எதிரியின் முன் வலிமையான கோட்டை. உமது கூடாரத்தில் நான் எந்நேரமும் தங்கியிருப்பேன். இறக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன். ஏனெனில் கடவுளே, நான் செய்த பொருத்தனைகளை நீர் அறிவீர். உமது பெயருக்கு அஞ்சுவோரின் உரிமை பேற்றை எனக்கு தந்தீர். அரசரை பல்லாண்டு வாழச் செய்யும். அவரது ஆயுள் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கட்டும். கடவுள் திருமுன் அவர் என்றென்றும் வீற்றிருப்பாராக. பேரன்போடும் வாக்கு பிறழாமையோடும் அவரை காத்தருளும். உமது பெயரை என்றென்றும் புகழ்ந்து பாடுவேன். என் பொருத்தனைகளை நாள்தோறும் நான் நிறைவேற்றுவேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 62. கடவுள் தரும் பாதுகாப்பில் நம்பிக்கை. இறைவனிடமே என் உள்ளம் அமைதி அடைகின்றது. எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. என் கற்பாரை அவரே, என் மீட்பும் அவரே, என் அரணும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். ஒருவரை கொல்ல வேண்டுமென நீவீர் அனைவரும் எவ்வளவு காலம் வெறியுடன் தாக்குவீர்? நீவீர் எல்லாரும் இடிந்த மதிலுக்கும் சிதைந்த வேலிக்கும் ஒப்பாவீர். அவர் இருக்கும் உயர் நிலையிலிருந்து அவரை தள்ளிவிட திட்டமிடுகின்றனர். பொய் சொல்வதில் இன்பம் காண்கின்றனர். அவர்களது வாய் பேசுவது ஆசி மொழி, அவர்களது உள்ளம் நினைப்பதோ சாப மொழி. இறைவனிடமே என் உள்ளம் அமைதி அடைகின்றது. ஏனெனில் நான் எதிர்நோக்குவது அவரிடமிருந்தே வருகிறது. என் கற்பாரை அவரே, என் மீட்பும் அவரே, என் அரணும் அவரே. எனவே நான் அசைவுறேன்.
கடவுளிடமே என் மீட்பும் மேன்மையும் இருக்கின்றன. என் வலிமை மிகு கற்பாரையும் புகலிடமும் கடவுளே. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் திருமுன் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை எடுத்துச் சொல்லுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். மெய்யாகவே மானிடர் நீர்க்குமிழி போன்றவர். மனிதர் வெறும் மாயை. துலாவில் வைத்து நிறுத்தால் ஒரு சேர மேலே போகின்றனர். எல்லாரையும் சேர்த்தாலும் நீர்க்குமிழியை விட எடை குறைகின்றனர். பிறரை கசக்கி பிழிவதில் நம்பிக்கை வைக்காதீர். கொள்ளையடிப்பதில் குறியாய் இராதீர். செல்வம் பெருகும்போது உள்ளத்தை பறிகொடுக்காதீர். ஆற்றல் கடவுளுக்கே உரியதென அவர் ஒருமுறை மொழிய நான் இருமுறை கேட்டேன். என் தலைவரே, பேரன்பு உம்முடையதே. ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்தம் செயல்களுக்கு ஏற்ப நீரே கைமாறு அளிக்கின்றீர். திருப்பாடல்கள் அதிகாரம் 63. கடவுளுக்காக ஏங்குதல். கடவுளே, நீரே என் இறைவன். உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சிமிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். இரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாய் இருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுகப் பிடித்துள்ளது. என்னை அழித்துவிட தேடுவோர் நில உலகின் ஆழத்திற்குள் செல்வர். வாளுக்கு அன்னவர் இரையாவர். நரிகளுக்கு விருந்தாவர். கடவுளை நினைத்து அரசர் கலிகூறுவார். கடவுள் மேல் ஆணையிடுவோர் அனைவரும் புகழ் பெறுவர். பொய் பேசுவோரின் வாய் அடைக்கப்படும். திருப்பாடல்கள் அதிகாரம் 64. பாதுகாப்புக்காக வேண்டுதல். இறைவா, என் விண்ணப்ப குரலை கேட்டருளும். என் எதிரியினால் விளையும் அச்சத்து நின்று என் உயிரை காத்தருளும். பொல்லாரின் சூழ்ச்சியினின்றும் தீயோரின் திட்டத்தினின்றும் என்னை மறைத்து காத்திடும். அவர்கள் தம் நாவை வாள் போல் கூர்மையாக்குகின்றார்கள். நஞ்சுள்ள சொற்களை அம்பு போல் எய்கின்றார்கள். மறைவிடங்களில் இருந்து கொண்டு மாசற்றோரை காயப்படுத்துகின்றார்கள். அச்சமின்றி அவர்களை திடீரென தாக்குகின்றார்கள். தீங்கு இழைப்பதில் அவர்கள் உறுதியாயிருக்கின்றார்கள். யார் நம்மை பார்க்க முடியும் என்று சொல்லி கண்ணிகளை மறைத்து வைக்க சதி திட்டம் தீட்டுகின்றார்கள். நேர்மையற்ற செயல்களை செய்ய திட்டமிடுகின்றார்கள். எங்கள் திறமையில் தந்திரமான சூழ்ச்சியை உருவாக்கியுள்ளோம் என்கின்றார்கள். மனிதரின் உள்ளமும் உள்நோக்கமும் மிக ஆழமானவை. ஆனால் கடவுள் அவர்கள் மேல் அம்புகளை எய்ய அவர்கள் உடனே காயமுற்று வீழ்வார்கள். தங்களது நாவினாலேயே அவர்கள் அழிவார்கள். அவர்களை காணும் யாவரும் எள்ளி நகைப்பார்கள். அப்பொழுது எல்லா மனிதரும் அச்சம் கொள்வர். கடவுளின் செயலை எடுத்துரைப்பர். அவரது அருஞ்செயலை பற்றி சிந்திப்பர். நேர்மையாளர் ஆண்டவரில் அகமகிழ்வர். அவரிடம் அடைக்கலம் புகுவர். நேரிய உள்ளத்தோர் அவரை
போற்றிடுவர். திருப்பாடல்கள் அதிகாரம் 65. நன்றி புகழ்பா. இறைவா, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது. மன்றாட்டுகளை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடிவதில்லை. எங்கள் குற்றங்களை நீர் போக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்து கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவார்கள். உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். அச்சந்தகு செயல்களை நீர் புரிகின்றீர். எங்கள் மீட்பின் கடவுளே, உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர். உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும், தொலைவில் உள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே. வல்லமையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்ட நீர், உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர். கடல்களின் இரைச்சலையும் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர். உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் உம் அருஞ்செயல்களை கண்டு அஞ்சுவர். காலையையும் மாலையையும் கலிகூற செய்கின்றீர். மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. மக்களுக்கு அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் பயிருக்கு ஆசி வழங்கினீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளில் எல்லாம் வளம் கொழிக்கின்றது. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை ஆடையாய் அணிந்துள்ளன. புல்வெளிகள் மந்தைகளால் நிரம்பி வழிகின்றன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் மூடப்பட்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. திருப்பாடல்கள் அதிகாரம் 66. நன்றி புகழ்பா. அனைத்துலகோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி, உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை! உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உம் திருமுன் அஞ்சி ஒடுங்குவார்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அன்னவர் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் எனச் சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. கடலை கட்டாந்தரையாய் அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆகவே நாம் அவரில் அகமகிழ்வோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கின்றார். அவர்தம் கண்கள் வேற்றின மக்களை கண்காணித்து வருகின்றன. அவருக்கு எதிராய் கலகம் செய்வோர் தலை தூக்காதிருப்பாராக. மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்கச் செய்யுங்கள். அவரே நம்மை உயிர் வாழ செய்தவர். அவர் நம் கால்களை இடற விடவில்லை. இறைவா, எங்களை ஆய்ந்து வெள்ளியை புடமிடுவது போல் புடமிட்டீர். எங்களை கண்ணியில் விழும்படி செய்தீர். எங்கள் முதுகின் மீது பலுவான சுமைகளை சுமத்தினீர். மனிதரை எங்கள் தலைகள் மீது ஏறி போக செய்தீர். நெருப்பிலும் தண்ணீரிலும் நாங்கள் அகப்பட்டிருந்தோம். ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர். எரிபலியுடன் உமது இல்லத்தினுள் செல்வேன். என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். துன்ப வேளையில் நான் வாய் திறந்து உரைத்த
பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். கொழுத்த கன்றுகளை செம்மறி கிடாய்களின் நறும்புகையோடு உமக்கு எரிபலியாக செலுத்துவேன். காளைகளையும் வெள்ளாட்டு கிடாய்களையும் உமக்கு பலியிடுவேன். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்தவற்றை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. என் உள்ளத்தில் தீமையை எண்ணியிருந்தேனாகள். என் தலைவர் எனக்கு செவிசாய்த்திருக்க மாட்டார். ஆனால் உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார். என் விண்ணப்ப குரலை உற்று கேட்டார். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி.